வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இன்றைய தாவேக அரசுக்கு போதுமான எண் இருக்கு, அதாவது ஆதரவு தர்றாங்க. அவங்களுடைய கட்சி சின்னம் வெறும் 107 108 சீட்டு தான் கூட 4 இடதுசாரிகள், 2 விடுதலை சிறுத்தைகள், 5 காங்கிரஸ், 2 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்னு அவங்களுக்கு மேஜிக் நம்பர் வந்துருச்சு. ஆனாலும் பாருங்க, 4 பேர் ராஜினாமா செஞ்சிருக்காங்க அதிமுகல இருந்து. 5வதா விஜயபாஸ்கர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாரு. இன்னும் அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய வாய்ப்பு இருக்குன்னு தகவல்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுபோக மதிமுக வேற தன்னுடைய 2 எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய தயாராக இருப்பதாக வட்டாரங்கள் தகவல்களை தெரிவிக்கின்றன. நீங்க கேட்கலாம், அதான் அவங்களுக்கு மேஜிக் நம்பர் வந்துருச்சே, கவர்மெண்ட்டை நடத்த வேண்டியதானே, இதுக்கு இன்னும் எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு வர்றாங்க. ஏற்கனவே ராஜினாமா செய்யாம அப்படியே நம்மளை ஆதரிச்சு ஃப்ளோர் டோஸ்ட்ல வச்சு நமக்கு ஏகப்பட்ட சீட்டை கொடுத்து விட முடியுமா, 140 சீர்கிட்ட நிம்மதியை ஆட்சி செய்யலாமான்னு பார்த்தாங்க. எடப்பாடி, இன்பதுரையெல்லாம் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம்னு மிரட்டினாங்க. அதற்கு பிறகு அந்த 21 பேர் அங்கே போயிட்டாங்க, எடப்பாடிகிட்டே போயிட்டாங்க. இல்லை நாங்கள் உங்கள் கொறடா உங்கள் பேச்சே கட்டுப்படுறோம்னு. ஸோ அது உறுதி இல்லை. இப்போ இந்த 21 பேர் இப்போ ஃப்ளோர் டெஸ்ட் வச்சா ஆதரிப்பாங்களான்னு தெரியாது. 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டாங்க. இப்போ விஜயபாஸ்கரோட சேர்த்து 5, இன்னொருத்தர் வருவாங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு 2 பேர் மதிமுக இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு இவங்களை ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்கிறாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இவங்களுக்கு இப்ப ஆதரவு தந்திருக்கக்கூடிய இடதுசாரிகள், முஸ்லீம் லீக் இவர்களை தவிர்த்து விட்டே ஒரு 10 பேர் அவங்களுக்கு தேவைப்படுது. அந்த 10 பேர்ல இப்போதைக்கு ஒரு 7 பேர் ராஜினாமாக்கு ரெடியா இருக்காங்கிறாங்க. 5 பேர் செஞ்சுட்டாங்க, இன்னொரு 2 பேர் கண்டிப்பா செய்ய ரெடியா இருக்காங்கிறாங்க. இன்னொரு 3 பேர் இருந்துட்டா ஒரு 130ன்னு இருந்தா, இந்த 10 பேர் போனா கூட, இந்த கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் அந்த 10 பேர் போனா கூட எனக்கு ஒரு 10 பேர் ஆதரவு, அதை விசில்ல நின்று ஜெயிச்சவங்களா இருக்கணும். இவங்கள மாதிரி கொள்கை ரீதியான டார்ச்சர் கொடுக்குறவங்களா இருக்கக்கூடாது. என்ன இருந்தாலும் விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், தொழிற்சங்கம், இந்த ஸ்கூலு, பிரைவேட் ஸ்கூலுக்கு கொடுக்குற சலுகைகள், மருத்துவமனைகள் தனியார் மயமாகுதுங்கிறாங்க. மின் கட்டணம், மின் பிரச்சனை வருவதற்கு காரணமே பிரைவேட் செக்டரா மாற்றுவதற்காக தான் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்குதுங்கிறாங்க. அப்ப தொடர்ச்சியா போராடுகிற மக்களை முதலமைச்சர் சந்திக்கலைங்கிறப்ப, இடதுசாரி அமைப்பினுடைய பொதுச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள் அமைதியாக இருந்தாலும் அந்த கட்சியை சேர்ந்த கம்யூனிசம் படித்த தொழிற்சங்கவாதிகளாக இருப்பவர்கள் இந்த ஆட்சியை ஆதரிக்க முடியாது. அவங்க எம்எல்ஏ இல்லாம இருக்கலாம், தொடர்ச்சியான விமர்சனங்கள் வைப்பாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு டார்ச்சர் தான். கம்யூனிஸ்டுகளை நம்பி இருப்பது, விடுதலை சிறுத்தைகளை நம்பி இருப்பது. நேற்று ஒரு திருமண விழாவில் சொல்லியிருக்காரு, வெறும் 2 சீட்டுன்னு கிண்டல் பண்றீங்க, இந்த 2 சீட்டில் தான் அந்த கவர்மெண்ட்டே நிக்குது, நான் கிங்கா இல்லாம இருக்கலாம், நான் தான் கிங் மேக்கர்னு ஒரு திருமண விழாவில் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் திருமாவளவன் பேசியிருக்காரு. சட்டப்படி லாஜிக்கா அவர் பேசியது கரெக்ட் தான். வெறும் 2 எம்எல்ஏ தான். ஆனா அந்த 2 எம்எல்ஏ எடுத்துட்டா அந்த 2 எம்எல்ஏ வேணுங்கிறதுல விஜய் கட்சி எவ்வளவு இதா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆர்வமா இருக்கிறாங்க. அப்ப 2 எம்எல்ஏக்கள் அந்த 2 செங்கல்களை உருவுனா கட்டிடம் விழுந்துருங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கு. அது ஒரு விதமான மிரட்டல் தான், செல்ல மிரட்டல். அது கோபமா மிரட்டல். அவர் நான் உன்னை விட்டு போயிருவேன்லாம் சொல்லல. 2 சீட் இருக்கு, ஆனா 2 சீட்டை வச்சுதானே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றீங்கிறாரு. அந்த 2 சீட்ல அந்த கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இந்த 1 மாத ஆட்சி எப்படி இருக்குன்னு கேட்டா கூட அவங்க கடுமையான வார்த்தைகளை சொல்லல. இவ்வளவு பாலியல் வன்கொடுமைகள், ஆணவ படுகொலை, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, மின்வெட்டுன்னு இவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட 6 மாதம் கழித்து பேசுவான், ஸ்டாலினே 6 மாசம் கழிச்சு தான் பேசணும்னு சொல்லியிருக்காருலன்னு அதை சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அது காரணம் அந்த 2 சீட்டு ஆதரவு இருக்கிறதுனால. சோ அந்த 2 சீட்டுனாலதான் இந்த விமர்சனங்கள் கூட மட்டுப்படுது. இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் கூட இந்த அரசை கடுமையான விமர்சனங்கள் பண்ணாத காரணம், சரி அவங்க ஆதரவு தருகின்ற அரசு அப்படிங்கிற ஒரு செல்லமான விமர்சனத்தை, மெல்லிதான விமர்சனத்தை வைத்து நகர்றாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான். அப்ப அந்த 2 எம்எல்ஏக்கு வேல்யூ இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர் இந்த கவர்மெண்ட்டை காப்பாத்துதுங்கிறது உண்மை. அப்ப விஜய் அவர்களுக்கு இதெல்லாம் கவனிக்கிறாரு. இவங்களுடைய ஆதரவுலயே எப்படி 5 வருஷம் போக முடியும்? இன்னைக்கு தமிழ் தாய் வாழ்த்தோட சேர்த்து அந்த வந்தே மாதரம், தேசிய கீதம், தமிழ் தாய் வாழ்த்தை 3வதா போட்டாங்க. நம்ம இதுல வந்தே மாதரம், தேசிய கீதம் இதெல்லாம் விஷயங்கள் கிடையாது. இப்ப ஏதோ தமிழ் தாய் வாழ்த்தும் இருக்கணுங்கிற மாதிரி நிலை போயிருக்கு. இப்ப நீங்க கேளுங்களேன், விஜய் கட்சிக்காரன் கேளுங்களேன், தமிழ் தாய் வாழ்த்தும் இருக்குல்ல, தமிழ் தாய் வாழ்த்தையும் பாடணும்ல, அது ஒன்றும் பாடாம இல்லையே அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். சோ இப்ப இந்த மாதிரி விஷயம் நடக்கும்போது இப்ப இடதுசாரிகள்கிட்ட பே சண்முகத்திட்டயோ மு வீரபாண்டியன் அவர்கள்ட்டையோ நீங்கன்னா கண்டிப்பா தப்புன்னு சொல்லுவாங்க. அந்த மரபை மாற்றுவது இந்துத்துவ அஜெண்டாவுக்கு பலியாகிற விஷயம். விஜய் அவர்கள் இதை கண்டித்திருக்க வேண்டும். ஏன் இதை கண்டிக்கவில்லை? அர்லேக்கர் பேசும்போதே கண்டித்திருக்க வேண்டும். கடந்த அரசு அதை செய்தது, நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்த போது நாங்கள் கண்டித்தோம் அப்படின்னு அவர் சொல்வாரு. இப்ப விஜய்க்கு இது தலைவலியாகும். இப்ப விசில் நின்று ஜெயிச்சவங்கன்னா அவர் கண்டுக்காம போயிடுவாரு. வேற வேற சின்னத்துல இருந்து இவங்களை ஆதரிக்கிறாங்க. சோ இந்த 8 பேர் அவருக்கு தலைவலியா இருக்கு. யாருன்னா அந்த 4 இடதுசாரிகள், 2 விடுதலை சிறுத்தைகள், முஸ்லீம் லீக்.
முஸ்லீம் லீக்கு கிட்டத்தட்ட அவங்க பேசுறத பார்த்தா விஜய் மன்றத்துல விஜய் கட்சியிலேயே சேர்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. முழுமையான ஆதரவு மாதிரி தான் தெரியுது. காங்கிரஸும் பெரிய லெவலில் விமர்சிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எப்படி இருந்தாலும் இந்த 6 பேர் வந்து ஏதாவது ஒண்ணு, ஏன்னா அந்த கட்சி வளர்ந்த விதம் அப்படி. இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் பெரியார், அம்பேத்கர், இந்தி எதிர்ப்பு இந்த மாதிரி விஷயங்களை பேசி வளர்ந்ததுனால இதை எதிர்க்காம இருக்க முடியாது. விஜய் கட்சியை ஆதரிப்பதே அவங்க கொள்கை, அவங்க கட்சி பேட்டனுக்கு ஒரு வித்தியாசமான பேட்டனா இருக்கு. அதை அவங்களே உணர்றாங்க. அவங்க உணர்றாங்களோ இல்லையோ, கட்சி தொண்டர்கள் அந்த கட்சியில நீண்ட நாட்கள் பயணித்தவர்களுக்கு அதை ஒரு ஆதரித்து பேச முடியாத ஒரு தயக்கம் இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. ஒரு திமுக கூட்டணியில இருக்கிற மாதிரி, அதிமுக கூட்டணியில இருக்கிற மாதிரி அவங்களால ஃப்ரீயா பேச முடியல. அது புரியுது. இதுல இந்த மாதிரிலாம் நடக்கும்போது எதிர்ப்பு தெரிவிச்சாதான் அந்த கட்சி வந்து தன்னுடைய அடையாளத்தை தக்க வைக்கும். அப்ப இந்த மாதிரி நிலையில் விஜய் அவர்களுக்கு ஆகா இவங்க 6 பேர் பிரச்சனை பண்ணுவாங்களேங்கிறப்ப ஒரு 130 சீட்டு நமக்கு ஆதரவு வந்துருச்சுன்னா இந்த 6 பேர் இருந்தா என்ன போனா என்ன, இதுதான் அவங்களுடைய மைண்ட் செட். அதனாலதான் ஏடிஎம்கேல இருந்து ராஜினாமா செஞ்சுட்டு வாங்க வாங்க வாங்கங்கிறாங்க. ராஜினாமா செஞ்சுட்டு அவங்கள விசில் நின்று ஜெயிக்க வைக்கிறது. சரி, சில பேர் கேட்கறாங்க, சரி விசில்ல நிக்காம அவங்கள வந்து வேற ஆட்களை நிக்க வச்சா, ராஜினாமா செஞ்சவங்களை நிக்க வைக்காம வேற ஆட்களை நிக்க வச்சா தப்பு இல்லையான்னு கேட்கறாங்க. அதுவுமே தப்பு தான். ஏன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு இப்ப நீங்க ஒரு சட்டமன்றத்தை காலியாக்குறீங்க? மக்களுடைய வரி பணம். இப்பதானே மக்கள் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இவர் எங்களை ஆட்சி செய்யணும், இந்த சட்டமன்ற உறுப்பினர் தான் எங்களுக்கு வேணும்னு மக்கள் சொல்லியிருக்காங்கல்ல. அதை மதிக்காம நீங்க ரிசைன் பண்ணிருக்கீங்கன்னா, அப்ப அந்த 30 நாளுக்கு முன்னாடி கொடுத்த மக்கள் வாக்கு, இந்த 30 நாள் உங்களுக்கு விஜய் கட்சி அப்படி என்ன இந்த ஆட்சி பிடிச்சிருச்சு? ஒரு மிகப்பெரிய புரட்சியை கொண்டு வந்துட்டாரு. 69% இடஒதுக்கீடு ஆபத்தை காப்பாத்திட்டாரு. டெல்லியோட எதிர்த்து போராடி இருக்காரு. காவிரி பிரச்சனையை பண்ணிட்டாரு. ஒரு பெரிய விஷயம் நடந்துருச்சுங்க. ஆனா எங்க கட்சி டெல்லிக்கு அடிமையா இருக்குங்க, இவர் டெல்லியை எதிர்த்து போராடுறாருங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா கூட பரவாயில்ல. 15 நாள்ல 50 பேர் ராஜினாமா செய்யறாங்க, ஓட்டு போட்டு மை போறதுக்குள்ள. அப்ப அது எப்படி? அதுவுமே குதிரை பேர கணக்கு தான். குதிரை பேரம்னா அதே எம்எல்ஏ நின்று ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை. குதிரை பேரம்னா என்னது? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு விலை போறது, அதான் குதிரை பேரம். இப்ப அப்படி போக ட்ரை பண்ணாங்க. விஜயபாஸ்கர்ல இருந்து வேலுமணி வரையும் அவங்க பிடிச்சிட்டாங்க. கிடையாது, சட்டப்படி தப்புன்னு, ஆகா அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு எம்எல்ஏ பதவியே போயிருந்து திருப்பி எடப்பாடிட்ட போய் சரண்டர் அடிச்சிட்டாங்க. 4 பேர் ராஜினாமா செஞ்சுட்டு உங்கள்கிட்ட இப்படி வந்துடுறேன், அமைச்சர் பதவி தாங்க, வாரிய பதவி தாங்கிற மாதிரி இப்ப வந்து நின்று இருக்காங்க. இதுவுமே குதிரை பேரம் தானே. ராஜினாமா செய்வதும் குதிரை பேரம் தானே. சரி, ராஜினாமா செஞ்சுட்டு அவங்க திருப்பி நிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அதுவுமே குதிரை பேரம் தான். எப்படியோ இப்ப இருக்க கட்சிக்கு சார்பா தானே கொண்டு வரீங்க. இப்ப அந்த இடத்துல விசில் கட்சி ஜெயிக்கல, ஆனா நீங்க வந்து ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரீங்களே, அந்த கட்சியில சேர்ந்து ஒரு வாய்ப்பை, நீங்க நிக்க வேணாம், வேற யாரும் நின்னாலுமே அது குதிரை பேரம் தான். அந்த ஆளுங்கட்சிக்கு சார்பா இல்லாத ஒரு சட்டமன்றத்துல ஆளுங்கட்சி வெற்றி பெறுவதற்கான எல்லா வேலையும் செய்யறது இருக்குல்ல, மீண்டும் ஒரு வாய்ப்பை தருவது இருக்குல்ல, அது குதிரை பேரம் தானே. இப்ப அவங்க தோத்தாலும் ஒண்ணும் ஆளுங்கட்சிக்கு நட்டம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அந்த கட்சி ஜெயிக்கல. புரியுதுங்களா? விசில ஜெயிக்காத இடத்துல ஜெயிக்க வைக்கிறதுக்கான வேலை நடக்குது. அப்ப இது குதிரை பேரம் தான். புரியுதுங்களா? பெட்டி போனாலும் குதிரை பேரம் தான், அமைச்சர் பதவி வாங்கினாலும் குதிரை பேரம் தான், வாரியம் வாங்கினாலும் குதிரை பேரம் தான், ராஜினாமா செஞ்சுட்டு நின்னாலும் குதிரை பேரம் தான். ராஜினாமா செஞ்சுட்டு நிக்காம அந்த கட்சிக்கு ஃபேவரா, உங்க கட்சிக்கு மறைமுகமா ஃபேவரா இருக்குன்னு சொன்னாலும் குதிரை பேரம் தான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஏன் அவருக்கு இது தேவைப்படுதுன்னா, இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு திருமாவளவன் கிட்டத்தட்ட நாங்க நினைத்தா நாங்க தான் கிங் மேக்கர் அப்படின்னு இருக்காரு. நாங்க நினைச்சா எப்ப வேணாலும் இந்த அமைச்சரை விழுந்து வெளியேறுவோம் இருக்கிறாரு. இடதுசாரிகளே பாலபாரதி போன்றவர்கள் இந்த அரசை கடுமையா பெண்கள் மீதான வன்கொடுமை நடக்குதுன்னு விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. கனகராஜ் போன்றவர்கள் விமர்சனம் பண்றாங்க. அப்ப என்னடா இது நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படிங்கிறது தெரியாதனால வைகோ ரொம்ப ஆவலா இருக்கிறாரு. அநேகமா அவருடைய கட்சி எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சுட்டு விசில நிக்கலாம், இல்ல அவங்க தனிச்சின்னத்துல நின்றுட்டு முழுமையான ஆதரவை விஜய்க்கு தரலாம். ஒரு நம்பிக்கையா இருப்பேன், கம்யூனிஸ்டுகள் மாதிரி விடுதலை சிறுத்தைகள் மாதிரி இல்ல, நான் முழுமையா விஜய்க்கு வந்து முழுமையா ஆதரவு தருவேங்கிற அந்த நம்பிக்கையை வைகோ விஜய்க்கு ஏற்படுத்தி இருக்கலாம். அதுக்கான வாய்ப்பு தான் நகருதுங்கிறாங்க. அப்ப அந்த 2 ஆல்ரெடி ஒரு விஜயபாஸ்கரோட சேர்த்து 5, அப்ப 7 ஆச்சு. இன்னும் ஒரு அதிமுக எம்எல்ஏ பேசிட்டு இருக்காங்க, அப்ப 8. அப்ப இந்த 6 போனா கூட அந்த 8 அதை சமப்படுத்திடும். அப்ப அப்படிதான் அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 1 மாதம் முழுவதும் அவங்களுடைய இது என்னன்னா, நம்ம பாஜகவை ஆதரித்தாலோ, டெல்லி ஒரு திட்டம் கொண்டு வந்து நம்ம அதை ஆதரித்தாலோ, நம்மை பார்த்து டெல்லிக்கு அடிபணியாதே, பாஜகவுக்கு அடிபணியாதேன்னு இந்த இடதுசாரிகள்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்களுடைய தயவுல நம்ம இருக்கக்கூடாது. அப்படி இல்லாத ஒரு 8 பேர் 10 பேர் தனக்கு வேணுங்கிறதுல அவ்வளவு உறுதியாகவும் தேவையாகவும் அவங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இன்னும் எங்களுக்கு எம்எல்ஏக்கள் வேணும், எம்எல்ஏக்கள் வேணுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. நான் சொல்றது சரியா தப்பாங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இன்னைக்கு அர்லேக்கர் வந்து தமிழ்தாய் வாழ்த்தை பிறகு நம்முடைய தமிழ்நாட்டு மரபைக்கு எதிராக தமிழ்தாய் வாழ்த்தை 2வதா பாடும்போது அமைதியா தானே இருந்தாங்க. கடந்த அரசு அமைதியா இல்லையே, தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களே, இவரு தடுத்து நிறுத்தல. இப்ப திருப்பி கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. இதுதான் வேணான்னு பாக்குறாரு.
அவரை பொறுத்தவரையும் பாஜக எதிர்ப்பு ஆதரவுலாம் கிடையாது. அதிகாரத்தை தக்க வைக்கணும். டெல்லியெல்லாம் இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் கிடையவே கிடையாது. இங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கான்செப்ட் இருக்கேன்னு மெயின்டைன் பண்றாங்க, வேற வழி இல்லை. மற்றபடி பாஜகவை அவ்வளவு தீவிரமா பகைத்து கொள்ள மாட்டாங்க. அது அவங்களுக்கு அவசியமும் இல்லை, அது அவங்க கொள்கையும் இல்லை. இந்துத்துவா எதிர்ப்பு, வடவர் எதிர்ப்பு, தமிழர் உணர்வு, மாநில சுயாட்சி, இந்த அரசியல் பேசி அவங்க வரல. ஆகவே இந்த அரசியல் பேசுற கட்சிகள் தயவில் இருப்பதை எனி டைம் தலைக்கு மேல இருக்க கத்தி தொங்குற மாதிரி தான். ஆகவே அந்த கத்தி வேணாம் அப்படின்னு நினைக்கும் போது புதுசா நம்மளுக்கு ஆட்கள் வேணுங்கிற அந்த வேலையில் ஈடுபடுறாங்க. இது குதிரை பேரமானா குதிரை பேரம், டைனோசர் பேரம், யானை பேரம் தான். இதை புரிஞ்சுக்கோங்க. ஜனநாயகத்துல ஒரு கட்சியில ஜெயிச்சு இன்னொரு கட்சிக்கு போறது தப்புனா, ஒரு கட்சியில ஜெயிச்சு ராஜினாமா செய்யறதும் தப்பு. காரணம் இல்லாம ராஜினாமா செய்யறது தப்பு. ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்சிக்குள்ள பிரச்சனை, கட்சி தலைமை நீக்கிருச்சு, வேற வழி இல்லாம இங்க வர்றாங்க, எம்எல்ஏ இடைத்தேர்தல் வருதுன்னா அது வேற. அனிதா ராதாகிருஷ்ணன் நடந்தது, கம்ப ராமகிருஷ்ணனுக்கு நடந்தது. அப்போ ஒன்றும் அவங்க நம்பி டிஎம்கே கவர்மெண்ட் இல்லை, ஃப்ளோர் டெஸ்ட் நடக்கல. ஒரு ஆட்சியை காப்பாற்றுவதற்காக இந்த மாதிரியான பேரங்கள் நடக்குது, இந்த மாதிரி ராஜினாமாக்கள் நடக்குது, இந்த மாதிரி புது புது தேர்தல்கள் திணிக்கப்படுகிறது என்றால் அது குதிரை பேரம் தான், அது ஜனநாயக படுகொலை தான். ஆகவே ஏன் எதுக்கு இவங்க தொடர்ந்து ஆட்களை இழுக்கிறார்கள் என்பதற்கான காரணத்தை நம்ம ரொம்ப விரிவாவே சொல்லிட்டேன். பார்ப்போம், தேர்தல் வரப்போகுது. தேர்தலில் யார் யாரை நிப்பாட்ட போறாங்க, நின்னவங்க ஜெயிச்சவங்களே திருப்பி நிப்பாட்டுவாங்களா, புது ஆட்களா, பிசிலா, அப்ப கூட்டணி கட்சிகள் யாரையெல்லாம் ஆதரிக்க போறாங்க, நிறைய சுவாரஸ்யமான திருப்பங்கள் அரசியல் திருப்பங்கள் இருக்கு. எதுவாக இருந்தாலும் அதன் பின்னணி என்ன, அறம் என்ன, சட்டம் என்ன அப்படின்னு பகுத்தாய்ந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படியும் ஜனநாயக விளிம்புகளின்படியும் தொடர்ச்சியா உரையாட வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நம்மை போன்ற ஊடகவியலாளர்கள், ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இருக்குங்கிறத பதிவு செய்யவே இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேருவதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.